எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு வீஸ் தமிழ் சமையல். இன்றைக்கி வீஸ் தமிழ் சமையலில் மலாய் கோஃப்தா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஹோட்டலில் மாதிரி ரொம்ப ரிச்சாக பட்டர் க்ரீம்லாம் யூஸ் பண்ணாமல் சிம்பிளாக ஈஸியாக வீட்லேயே எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முதல்ல கோஃப்தா பண்ணுறதுக்காக 2 உருளைக்கிழங்கை வேக வச்சு வச்சுருக்கேன். இது ரெண்டையுமே கட்டி எதுவும் இல்லாமல் நல்லா மசிச்சு விடணும். ஃபோர்க்கில் மசிச்சிங்கன்னா கட்டி இல்லாமல் வரும். அப்படி இல்லைன்னா கேரட் சீவுறதுல நம்ம துருவி கூட எடுத்துக்கலாம், ஒரே மாதிரியாக இருக்கும். இப்போது நான் கட்டி இல்லாமல் நல்லா மசிச்சு எடுத்துட்டேன். இதில் 100 கிராம் அளவுக்கு பன்னீர் எடுத்து வச்சுருக்கேன். அந்த பன்னீரை அதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்துட்டு இப்போது பைண்டிங்காக ஒரு 2.5 ஸ்பூன் அளவுக்கு நான் மைதா சேர்த்துக்கிறேன். மைதாக்கு பதில் கார்ன்ஃப்ளவர் சேர்க்கறனாலும் சேர்த்துக்கலாம். கோஃப்தாக்கு தேவையான அளவு உப்பு, மிளகாத்தூள் ரெண்டும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். இதில் பச்சை மிளகா கொத்தமல்லிலாம் நம்ம விருப்பம், வேணும்னா சேர்த்துக்கலாம். இப்போது ரெடி ஆகிடுச்சு மாவு. நம்ம இதை உருட்டி எடுத்துக்கலாம். கையில் லேசாக எண்ணெய் தடவிட்டு பால்ஸ் மாதிரி சின்ன சின்னதாக உருட்டி எடுத்துக்கலாம். இப்போது உருட்டி எடுத்தாச்சு. நான் எண்ணெயை காய வச்சு வச்சுருக்கேன் பொரிச்சு எடுக்கிறதுக்காக. இதில் ஒன்று ஒன்றா சேர்த்துடலாம். ரொம்ப சாஃப்டாக இருக்கும் பால்ஸ், அதனால் போடும்போதும் சரி கரண்டியை வச்சு நம்ம கொஞ்சம் கிளறி கொடுக்கும்போதும் பார்த்து மெதுவாக செய்யுங்க. பால்ஸ்லாம் நல்ல கோல்டன் ப்ரௌன் கலர் வர அளவுக்கு வெயிட் பண்ணலாம். ஒரு பக்கம் வெந்ததுக்கப்புறமா திருப்பி போடும்போது மெதுவாக சாஃப்டாக திருப்பி போட்டுக்கோங்க. இப்போ பால்ஸ் ரெடி ஆகிடுச்சு. நான் எடுத்துடுறேன். மீதியவும் வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ கிரேவி பண்ணுறதுக்காக ஒரு வாணலியில் எண்ணெய் காஞ்சிட்ருக்கு. நான் அதில் 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கிறேன். 2 மீடியம் சைஸ் வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கிறேன். வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா கொஞ்சமாக ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டு 5லேருந்து 6 முந்திரி பருப்பு போட்டு நல்லா வதக்கிக்கலாம். கிரேவி கொஞ்சம் க்ரீமியாக இருக்கும், அதுக்காக. இப்போது 2 மீடியம் சைஸ் தக்காளி பழம் வெட்டி வச்சுருந்தேன், அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன். தக்காளி வதங்கினதுக்கப்புறமா நம்ம மசாலாலாம் சேர்த்துக்கலாம். இதில் 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 2 ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா தூள் கலந்து வச்சுருக்கேன். நான் இந்த மசாலாவை அதில் சேர்த்துக்கிறேன். கலந்து வச்சுட்டா போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும்னு நான் எப்பயும் கலந்து வச்சுப்பேன். இப்போது ரெடி ஆகிடுச்சு. இது கொஞ்சம் ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறமா நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். இப்போ வாணலியில் எண்ணெய் காஞ்சிருச்சு. நான் அரைச்சி எடுத்த பேஸ்ட்டை அதில் சேர்த்துக்கிறேன். ஜாரில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அலசி அதையும் சேர்த்துட்டு இந்த கிரேவிக்கு தேவையான உப்பு அதில் சேர்த்துக்கிறேன். நம்ம பால்ஸில் வந்து உப்பு போட்டிருக்கோம், ஸோ நம்ம கிரேவிக்கு தேவையான உப்பை மட்டும் இதில் போட்டுக்கலாம். இப்போது நல்லா கொதித்து சுண்டி வந்துருச்சு கிரேவி. இங்கே நம்ம ரெடி பண்ணி வச்ச கோஃப்தாவும் ரெடியாக இருக்குது. நம்ம எப்போ சாப்பிட போகிறோமோ அதுக்கு ஜஸ்ட் முன்னாடி, கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி கிரேவி அதில் சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான், நம்ம மலாய் கோஃப்தா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்ப டேஸ்ட்டாக, அந்த பால்ஸ்லாம் நல்லா சாஃப்டாக இருக்கும். செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீஸ் தமிழ் சமையலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.